உங்க வாழ்க்கையில தீமை நடக்குதா, அந்த தீமையே நல்ல நன்மையா மாற்றுவார். தீமை வந்துச்சு, அந்த தீமையில ஏதோ ஒரு நன்மை செய்வார் ஆண்டவர். உங்களுக்கு சில நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பார், ஆட்களை காண்பிப்பார். சில பணத்தை இழந்தவங்க, ஐயோ இவ்வளவு பணத்தை இழந்துட்டேனே, மோசம் போயிட்டேன்னு, பரவாயில்ல நல்லது விட்டுருங்க, தீமையை நன்மையா மாற்றுவார். நாளைக்கு இதோட அதிகமாக ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அந்த மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துப்பீங்க, பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு கத்துப்பீங்க, எப்படி இத செய்யணும்னு கத்துப்பீங்க, யாரும் நம்பணும்னு கத்துப்பீங்க. எல்லாரும் நம்ப மாட்டீங்க, பிளைண்டா நம்ப மாட்டீங்க இனிமேல். அல்லேலூயா. தேவனை நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுது, தேவ தயவு அவர்கிட்ட இருந்ததுனால, இயேசுகிட்ட இருந்ததுனால மனுஷ தெய்வம் அது அதிகமாக விருத்தி அடைந்தார் அவர். அல்லேலூயா. தேவ தயவு அதிகமாக ஆக மனுஷ தெய்வம், அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆட்களை காண்பிப்பார் ஆண்டவர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கொடுப்பார், உங்களுக்குன்னு நல்ல மனிதர்களை, நண்பர்களை, நல்ல உறவுகளை ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா. அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தீமையை கூட நன்மையா மாற்றுவார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல கொடுப்பார். அதை நீங்க அதை என்ன பண்ணணும், அதை எதை குறித்து கவலைப்படணும். அதனால தான் பாருங்க, அவங்க அந்த தெய்வத்தை சேவித்தாலும் அங்க இருந்து நான் விடுதலையாக்கி அவங்களை கொண்டு வருவேன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமாக கொண்டு வர்றாரு அப்படி என்பதை வேதவசனம் போதிக்கிறது. அதுல என்னென்ன காரியங்கள் நடப்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து தான் நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பை அறியாத ராஜா, பார்வோன் சொல்லலாம். ஒரு பார்வோன், அறியாத பார்வோன்னா யோசேப்பை தெரியாது, யோசேப்புன்னே தெரியாது. யோசேப்பு என்றவர் எப்படிப்பட்டவர், அவர் ஒரு மனுஷனா அடிமையா இன்றைக்கு அவர் என்ன பண்றாங்க, அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளான இந்த தேசத்துக்கு அவர் மூலமா தான் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவங்க குடும்பம் வராங்க. அடுத்தது என்னது, முதல் யோசேப்பு வராரு, அடுத்தது அவங்க சகோதரர்களா வராங்க, 70 பேரா வராங்க. அது 12 கோத்திரம், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தகான், கான், காலை, இசக்கான், செமியன், யோசேப்பு, பெஞ்சமின். இந்த 12 கோத்திரம், இந்த முதல் 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க பெரியவர்கள், ரொம்ப பெரிய வயசுக்காரங்க. யோசேப்பு என்பவர் சின்ன வயசு. அதோட சின்ன வயசு யாருன்னு பாத்தீங்கன்னா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தகான், கான், காலை, இசக்கான், செமியன், யோசேப்பு. இந்த 12 பெஞ்சமின் இருக்காங்க, அவன் ரொம்ப சின்ன பையன். அதனால தான் பாருங்க, ஒரே காலகட்டத்தில் 10 பேர் மரிச்சாங்களாம் எகிப்துல போய். அப்ப வாழ்ந்துட்டு மரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசேப்பு, அதுக்கு அடுத்தது